உண்மையிலேயே இந்த நாள் மிகவும் இனிய நாள், ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஏனென்று சொன்னால் நமது தமிழகத்தின் மிகச் சிறப்பு வாய்ந்த 2 ஆளுமைகள் இங்கே இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. இது போன்ற ஆளுமைகளை சந்திப்பதும் அவர்களிடம் உரையாடுவதும் அவர்களுடைய கருத்தை கேட்பதும் நமக்கு கொடுக்க வைக்க வேண்டும். ஒரே ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு வச்சு செய்யறாங்க நம்மள, சிலர் சரி எப்படியோ இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் கட் ஆகுது, ஜாலியா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒரு சிலர் பார்க்கலாம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே, இல்லையா, என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே அப்படின்னு வந்திருக்கலாம். உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், 1 மணி நேரம் உங்கள் காதுகளையும் உங்கள் கவனத்தையும் தயவு செய்து இங்கே கடனாக தாருங்கள். வட்டியுடன் உங்களை திருப்பி அனுப்புவதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் கோவை சதாசிவம் ஐயா அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தேன். முன்பே ஒரு முறை அவருடன் ஒரு நிகழ்வில் சந்தித்திருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு தெரியும் அவர் சுற்றுப்புறத்தை சேதமாக்க கூடாது என்பதற்காக 2 வீலர் இருசக்கர வாகனத்தை கூட அவர் பயன்படுத்துவதில்லை. 35-36 ஆண்டுகளாக சைக்கிள் மட்டும்தான் ஓட்டிட்டு வந்தார். உங்கள் எத்தனை பேருக்கு நம்மளால அப்படி செய்ய முடியும் என்பது தெரியவில்லை. அதாவது ஒரு 2 வீலர், ஒரு ஏதாவது ஒரு பைக்கோ ஸ்கூட்டரோ ஓட்டுனா அதில் வரக்கூடிய மாசு புகை சுற்றுப்புறத்தை சேதமாக்கும் என்பதற்காக 35-36 வருடங்கள் மிதிவண்டியை மட்டுமே ஓட்டிக் கொண்டிருந்தார். இதற்கு மேல இருக்குதான் இன்னும் முத்தாய்ப்பான ஒரு விஷயம். சமீபத்தில் 1-2 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக். அதற்கு பிறகு மருத்துவர் நீங்கள் மிதிவண்டி ஓட்டக்கூடாது, 2 வீலர் ஓட்டணும்னு சொன்னாங்க. அதற்கு பிறகும் அவர் 2 வீலர் ஓட்டல, பொது பேருந்து பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கார். சமுதாயத்தின் மீதும் சுற்றுப்புறத்தின் மீதும் நமது சமுதாயத்தின் நலன் மீதும் இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் ஒரு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒரு மகத்தான மனிதர் இங்கே வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் செவி சாய்ப்பது நம்மளுடைய மகத்தான கடமை. அதே போல ஒரு தமிழ் நாவலுக்கு, தமிழ் புத்தகத்திற்கு, தமிழ் படைப்பிற்கு இன்று இருக்கக்கூடிய நமது சூழலில் ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நமது மண்ணை சார்ந்த தேவி பாரதி அவர்களின் படைப்பு நீர்வழிப்படுவோம். இந்த நீர்வழிப்படுவோம் என்ற தலைப்பு எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. அந்த நாவலுக்காக 23ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்ற மகத்தான படைப்பாளர், எழுத்தாளர் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். அந்த நீர்வழிப்படுங்கிற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? எந்த பாடல்ல அது வருதுன்னு உங்களுக்கு தெரியும்? அந்த பாடல் முதல் வரி சொல்லிட்டா உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த பாடல் அல்லது தமிழ் துறையில் பயின்றவர்களுக்கு தெரிந்த பாடல், அந்த பாடல் நடுவே வருகிறது நீர்வழிப்படுவோம். யாராவது ஒருத்தர் தமிழ் மாணவர்கள்? சரி, அதுக்கு உங்களுக்கு ஒரு குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழு கொடுக்குறேன். கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பாடல? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஏதோ மேடையில பேசும் பொழுது, கட்டுரை எழுதும் பொழுது மேற்கோள் காட்டுவதற்காக அந்த 2 வரிகள், தமிழின் சிறந்த பாடல் கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர். தயவு செய்து எனக்காக அல்ல, நமது ஆசிரியர் பெருமக்களுக்காக அல்ல, உங்களுக்காக இன்று போய் உங்க கையில் இருக்கின்ற மொபைல் போன்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி அந்த பாடலுக்கும் அதுக்கு உண்டான அர்த்தத்துக்கும் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் போய் படிச்சு பாருங்க. வேற எந்த பாடலும், எந்த ஒரு கவிதையும், எந்த ஒரு திருக்குறளும் படிக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயம் அதுல இருக்கு.
அந்த பாடலில் நடுவே வருகின்ற ஒரு வரி நீர்வழிப்படுவோம். அதாவது மழை பெய்து பெருவெள்ளம் அடித்து செல்கின்ற ஒரு நீர் ஆற்றில் செல்லுகின்ற படகு எவ்வாறு மேடு பள்ளம் கல் மலை இந்த மாதிரி போய் தான் போகும் அந்த படகு. அந்த நீர்ல ஆற்றின் போக்கிலேயே போகணும், தன்னிச்சையா போக முடியாது. அது போலத்தான் மனிதன் வாழ்வும். துன்பங்கள் கஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். வாழ்வின் வழியே நாம் பயணப்பட வேண்டும் என்றதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு சொல்லாடல் அங்கே இருக்கும். அந்த நீர்வழிப்படுங்கிற வார்த்தையை எடுத்து ஐயா அவர்கள் நமது பகுதியில் இருக்கின்ற ஒரு சமூகம், அந்த சமூகம் சார்ந்த மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வலிகள் வேதனைகள் துன்பங்கள் அனுபவங்களை வைத்து ஒரு அருமையான கதை எழுதியிருக்கின்றார் நாவல். இது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தொடர்பு வந்துச்சு. இன்னைக்கு காலையில நான் கேட்கும் பொழுது எப்படின்னா, நம்ம சுற்றுப்புற சூழல் ஐயாவை பத்தி சிந்திக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. மரம் சா மறந்தும் கொள்ளார் அப்படின்னு ஒரு பாடல். இதுவாது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஐயா இன்னைக்கு தமிழும் இயற்கையும் என்ற தலைப்பில் பேசுறாங்க. தமிழ்ல என்ன இருக்கு, தமிழ் நாங்க எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைக்கலாம். தமிழ்ல என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. அதாவது முன்னோர்கள் பழங்காலத்தில் இயற்கை சார்ந்த மருத்துவத்தை மேற்கொண்ட பொழுது மரத்தின் வேர் கனி பட்டை விதை இலை எல்லாமே மருந்தாக பயன்பட்டது. அப்பொழுது ஒரு மருந்தாக கூட ஒரு மரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது மரம் சாகுமாறு அதை எடுக்க மாட்டாங்களாம். அந்த மரம் மேற்கொண்டு தளிர்க்குமாறு தலையுமாறு தான் விட்டுட்டு தான் அதை மருந்து எடுப்பாங்களாம். மரம் சா மருந்தும் கொள்ளார். அப்படிதான் நம்ம இயற்கையை காப்பாத்திட்டு இருந்தோம். ஆனால் இன்று நாம் எப்படி என்ன செய்கின்றோம், தேவைக்கு அதிகமான நுகர்வோர் கலாச்சாரத்தின் விளைவாக நம் பல்வேறு இயற்கையை நாம் அழியும் பண்ண நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த பாடலை நான் அந்த ஒரு வரி தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அந்த பாடல் முழுமையா பார்க்கணும்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அந்த பாடல் முழுமையா படித்தேன். அந்த வரியும் இன்னைக்கு மிகவும் பொருத்தமான, அந்த வரி நாளை வரியில சொல்லிடுறேன், மிகவும் பொருத்தமா இருக்கும். மரம் சா மருந்தும் கொள்ளார். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். உடல் நலம் குன்றும்பாறு தவம் செய்ய மாட்டாங்க. நம்ம ஏதாவது தவம் செய்யறோம் அல்லது விரதம் இருக்கிறோம், வேற எதுவும் நோன்பு இருக்கிறோம் என்றாலும் உடல் நலம் குலையுமாறு உயிர் போகும் வரைக்கும் அந்த மாதிரி தவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது கருத்து, மக்கள் வருந்துமாறு மக்களை மேலும் வருத்துமாறு வரி விதிக்க கூடாது. நான்காவது கருத்து, முக்கியமான கருத்து, பொருளை தேடி அளவோடு பயன்படுத்த வேண்டும். இந்த நாலுமே இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதாவது முதல்ல மரம் சா மருந்தும் கொள்ளார், இயற்கை சார்ந்தது. அடுத்தது உங்களுக்கு உடல்நலம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது. இப்படி எல்லாமே இன்றைக்கு தேவையான கருத்து அந்த கருத்து இருக்கு. அந்த கருத்து யார் எழுதுனா, அதுவும் கணியன் பூங்குன்றனார் எழுதுனது. நற்றிணை 226வது பாடல். அந்த நற்றிணை எங்க இங்க சேர்ந்தது அப்படின்னா, ஐயாவுடைய நீர்வழிப்படுவதும் கணியன் பூங்குன்றனார் எழுதுனது. அந்த ஐயாவுடைய நூலை பதிப்பிச்சது நற்றிணை பதிப்பகம். சோ ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்திருக்கிற 2 ஆளுமைகளையும் தொடர்ச்சியா நான் தேடும் பொழுது ஒவ்வொருத்தரை தொட்டு விட்டு செல்கின்றேன். அதுபோல இன்று இந்த 1 மணி நேரம் தயவு செய்து உங்களை இங்கே முழுமையாக உங்கள் உடலையும் மனதையும் இங்கே இருக்க வையுங்கள். உங்க உடல் மட்டும் இருந்துட்டு மனது வேற எங்காவது அலைபாய விட்டு விடாதீர்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களைப் போலவே அவர்களுடைய உரையாடலை, அவர்களுடைய சொற்பொழிவை கேட்பதற்குத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றேன். ஆகவே உங்களை எல்லாம் இந்த தமிழ் மன்ற விழாவிற்கு வருகை புரிந்ததுக்கு வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.